ஆத்தா பசுமரம் பருதி விட்டா நெடுமரம் ஆத்தா பசுமரம் பருதி விட்டா நெடுமரம் சேத்தா விரகிட்டாகுமா ஞான தங்கமே நீ சிரித்தால் கரிகள் மிஞ்சுமா தங்கமே நீ சிரித்தால் கரிகள் மிஞ்சுமா ஆத்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விரகிட்டாகுமா ஞான தங்கமே இதிலிட்டா கரியும் மிஞ்சுமா ஞான பரவாயில்லடா டேய் பசங்களா கட்டி போட்டுக்கிறீங்களா? கட்டி போட்டுருங்க. மொத்தமானாலும் வந்துக்கிறோம். முந்தா நாள் இதே மாதிரி வேசம் இதே நாடகம் தான் வந்தோம். கட்டி போனாதான் 15 பசங்க உட்காந்துருந்துச்சு. அப்படியே இந்த கோயில் பத்திரம் வச்சு உள்ள போனா பாரு 9 பேர் குஞ்சு அவன் வாயில இருந்துச்சு. எல்லாம் தூங்கி நான் நீ ஏன் அங்க போய் உட்காந்துக்கிறீங்க? அவன் சைட்ல ஆளு இருந்தாங்க குச்சி கடிச்சு வேண்டாமா? இன்னும் முறையில் நடக்காத அப்படியே செய்யாதீங்க. ஏண்டா எது காலத்தை வச்சா காலை எந்த கை போய் காலி அடிச்சா காலில் அடிக்கலாம். வச்சாங்க எங்க அடிச்சா மாதிரி அப்புறம் என்ன புல்லு வந்தாலே இந்த மாதிரி போய் எறும்புத்துல காலை வச்சுட்டு தயா தக்கா என்ன
சுத்தனா ஒன்னையும் போட்டு அடிச்சா அவனையும் போட்டு அடிச்சா அவன் கண்டிப்பா ஒருத்தருக்கா பிறந்திருப்பான். நீ கேட்டு வந்த உனக்கு ஒண்ணுங்க வருது. அவரு இங்க வர வைப்பாரு. யாரு என் பொண்டாட்டி. ஓ நீ அடிக்கடி தூத்து சம்பளம் பைத்தியம் முத்திருச்சிய வலி நான் சொல்லிட்டேன் பாத்துக்கிட்டா நீ குஞ்சு கட்டணும்னு பாருங்க என்ன உழுவுற இப்ப சூரிய அவன் யாரானே தெரியல அவருக்கு ஆடி 18 குத்துறது என்றா கட்டோடு மவுடே அட கேவடியா மவுடே தந்திரி நீ ஒருத்தர் முன்னாடி போட்டு நீ பேசிக்க மாட்டேன் நீ பல பேர் முன்னாடி போட்டு தேவையா அம்மா ஐயா அம்மா ஐயாவா ஐயா ஐயா அம்மா யாரு அம்மா யாரு சத்தியமா அடிக்க மாட்டேன் சாட்டியால் அடிப்பா சத்தியமா சாட்டியால் அடிக்க மாட்டேன் கையால் அடிப்பா சரி வா வாய்
அம்மா மரியாதை அடடே சிசியா சொல்லுங்க பாட்டு அவனுக்குதான் கொஞ்சம் புடிபடாம இருக்குது ஐயா ஐயா அதை விடு ஏன் வாங்கி சும்மா நிற்க மாட்டேங்குது அதை விடு நீ இதை புடி நான் போகலாங்க போகலாங்க நீ கேளியா நீ வாயா அவளை கேட்டா சத்தியமா அவளை கேட்பான் அது எப்படி நீ சொல்ல அது ஒரு முறையில ஆமா திருக்கோளூர் முறையா அது அண்ணன் முன்னாடி நீ போடி திருக்கோயிலூர் முறையில நீ எப்படி போய் கேட்கலாம் கேட்க மாட்டேன் இது அப்படியே கேட்க மாட்டான் ஏண்டா கீழே ஏங்க சூது கொடுத்து வாய போனாங்க கண்ணனு பண்ணியா ஒன்னு சொல்லி கொடுத்துங்க அது போல் வளர்த்தோம் என்னப்பா ஊரு என் வாங்கி சொல்லி என் பேர்ல அடிச்சா சாப்பிடும் போது அங்க சேராட்ட போல அங்க போல படிக்காண்ட போய் சேர்த்து இதுனா ஊரு ஏன் அது எனக்கு தெரியாதா ஊசி போட்டேன் நான் சொல்ல மாட்டேன் சத்தியமா சொல்ல மாட்டேன் சொல்லிட்டுனா நான் உயிரோட இருப்பேன் ஒன்னுக்காக சத்தியமா உன்னிக்காக இது என்ன ஊரு பேச மாட்டியா கை வச்சேன் சொன்னேன் மரியாதை கேட்டுவா நீங்க மாடு இல்லாம கேட்பா அது இருந்தாலும் போகட்டும் இது என்ன ஊரு ஊரு சொல்ற தேவடியா பையா ஊரு சொல்றா தேவடியா பையன் கேட்காதா அண்ணன் தம்பிடா தேவடியா பண்ணி கேட்காதா சரி விடுவாய் ஐயா அது இருந்தாலும் போகட்டும் ஆமா ஐயா இத ஊரை பேர் சொல்ற கமனாட்டி பாக்கம் பாக்கம் எங்க போய் பார்க்க போற இங்க தான் பார்த்தேன் ஒரே சேரம் தான் பார்த்தா அதே காசு பண்ணிட்டாங்க எங்க சின்னம்மா பார்த்தேன் தேவடியா சொல்லாண்டியா ஏய் சித்தப்பா உனக்கு மாத்திரம் பார்க்கணும் உன் மூஞ்ச பார்த்து விடுறோம் உன் மூஞ்ச பார்த்து விடுறோம் அது போகட்டும் ஐயா இத பார்க்க நகரத்தில் எதற்கப்பா கூத்து சரோஜம்மா இருந்ததை முன்னிட்டு சரோஜம்மா பேர் இல்லையா சரோஜா இன்சில் இல்லையா எனக்குதான் படிக்க தெரியாது படிச்சு சொல்லிருக்கோம் தம்பி ஐயா கோ சரோஜம்மாவுடைய பாகத்திற்கும் ஆமா எதற்காக நாடகம் தெரியுமா இந்த கோ சரோஜம்மா இருந்ததை முன்னிட்டு இத திருவண்ணாமலை அடுத்த பெரும்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீ மகாலட்சுமி நாடகம் கொண்டு வந்து ஆமா ஒரு இரவு நாடகம் எப்படி எப்படி எடுத்தவா பெரும்பாக்கத்தை சேர்ந்த திருவண்ணாமலை அடுத்த பெரும்பாக்கம் நகரம் ஆமா வாழ்ந்தரக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி நாடக சபா ஒரு இரவு நாடகம் அது இருந்தாலும் இந்த சரோஜம்மா காலம் சென்றதை முன்னிட்டு ஆமா ஐயா நம்ம நாடகம் வந்திருக்கோம் நடிக்கிறதுக்கு வந்துருவோம் நடிக்கிறதுக்கு அம்மா சொர்க்கம் அடைய வேண்டும் ஆமா பிதிக்கும் மனிதன் உலகில் விளையாட்டு பொம்மையடா விளையாட்டு பொம்மையடா வீணாசை கயற்றில் ஆடும் பம்பரம் ஆகும் நிலையடா வீணாசை கயற்றில் ஆடும் பம்பரம் ஆகும் நிலையடா மனிதன் உலகில் விளையாட்டு பொம்மையடா வீணாசை கயற்றில் ஆடும் பம்பரம் ஆகும் நிலையடா மனிதன் வாழ்வடா வீரகோத்தி இது சொன்ன பத்தியா ஆமா இதுக்கு விளக்கமே விளக்கம் தெரியலையா இதுக்கு மனிதன் உலகில் உலகில் விளையாட்டு பொம்மையடா பொம்மையடா ஏன்னா
இந்த பூமியில் இரண்டு பொம்மையாக இறைவன் படைத்து விடுகின்றான். ஆமாய்யா. அது எப்பேற்பட்ட பொம்மை? ஒன்று ஆண் பொம்மை, மற்றொன்று பெண் பொம்மை படைத்து விடுகின்றான். அந்த பொம்மைக்குள்ள காத்தை விட்டு எப்படி காத்தை விட்டு ஆசை கயிற்றில் ஆடும் பம்பரம். அப்படி என்றால் விளக்கம் தெரியுமா? ஒரு பம்பரம் இருக்கின்றது, அந்த பம்பரத்தை கயிற்றில் சுத்தி அப்படி விட்டால் எவ்வளவு நேரம் சுத்தும்? ஒரு 5 நிமிஷம் ஐயா. ஒரு 5 நிமிஷம். அத்தனை போலதான் நம்மளுடைய உயிராகப்பட்டதும். ஓ நம்ம உயிர் 5 நிமிஷம் தான். இந்த இறைவன் கயிற்றை சுத்தி இந்த பூமியில் விடுகிறான். இப்ப நம்ம சுத்திட்டு இருக்கோம். எப்ப அடங்குமோ அப்பவே நம்ம இது அடங்கி போச்சுனா போதுமே. யாரு தாளகாரன் சொன்னான், சத்தியமா தாளகாரன் சொன்னான். அப்படி அப்பப்போ வந்து மூக்குறா வாடா அண்ணா. இந்த பொம்பர வாழ்க்கை தான் நம்மளுடைய வாழ்க்கை. உண்மையா? ஆனா பசித்தவரை பார்த்து சிரிக்கும், பசித்தவரை பார்த்து சிரிக்கும் பாயும் பணமடா. அத்தனை போல இந்த அம்மா பம்பரம் நின்று விட்டது. அம்மா பம்பரம் இன்னைக்கு நின்றுச்சு, உன் பம்பரம் என்னைக்கு நிக்குமோ? சீக்கிரம் போடும். நீ இந்த மலையை எடுத்துட்டு இருந்தா சீக்கிரம் போய் சேர்ந்துருவான். போயிடா, குஞ்சு கடிச்சு வர்ற போயிடா. எனக்கு குஞ்சுல ரொம்ப பிடிக்கும். கோழி குஞ்சு கோழி அது கூட போகட்டும் தம்பி, அது மட்டும் கிடையாது. நாங்கள் எல்லோரும் சேவித்தோம். அதேதான் ஐயா. இப்ப எப்படிப்பட்ட செயல் சொல்ல என்ன சொன்ன? ஆமா, அதை திருப்பி சொல்லு. சத்தியமா நான் சொல்ல தெரிஞ்சா நான் உன் சூரிய வேஷம் வந்து உன் சூரிய வேஷம் நான் ஆட மாட்டேன். அந்த கோய் வேஷம் வந்து ஆட மாட்டேன். இக்கா ஒக்கா ஒம்மா ஓயா அக்கா. யாரு மக்கா மாமா ஓயா அக்கா? வாயில விட்டுனா ஐயோ ஐயோ போச்சு. என்ன சாப்பிடும் தெரியுமா? போசம். அதே சாப்பிடு. தம்பி வீரா, இந்த அம்மா இறந்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு காரியம் முடிஞ்சு, காரியம் நாளைக்கு தானே இன்னைக்கா முடிஞ்சுச்சா? காரியம் முடிஞ்சு இதெல்லாம் பலகாரம் படிச்சிருக்காங்க. எப்படி அந்த அம்மா காரியம் முடிஞ்சிருச்சு. இவனுக்கு என்னைக்கு காரியம் முடியுமோ? இது ஒரு டாங்கு தானே எனக்கு காரியம் வரணுமாடா? அப்படி இது எழுதியதோ ஒரு ஒட்டக்கூத்தர் எழுதிய செய்யுள். ஆமா ஐயா. ஐயா பேசாத ஐயா. ஐயா வாயா, என்ன நடத்து தம்பி. நான் சொன்னேன், எழுதியது ஒரு ஒட்டக்கூத்தர் செய்யுள். இது நான் சொல்றேன், நீ பின்னாடியே சொல்லணும். பொறுமையா சொன்னா சொல்லுவான். விக்கா விக்கா வித்தாவி போய் விட்டார் நட்டார் சுட்டூர் புக்கார் இக்காயத்தே செய்பாடு சேவ பேர் நிப்பி அக்காடப்பே தொக்காட சூட் முப்பாடத்தி நொக்காடக்கா நெய் தானே தானே நாங்கள் எல்லோரும் சேவித்தோம். அதேடா, நான் ஆரம்பிக்க போதும். என் வண்டி நான் இங்கே விட்டு போறேன். என் வண்டியும் தேவல, சம்பளமும் தேவல. நான் போறேன் போ. ஒக்கா ஓயா ஒம்மான்றாரு. அப்படி தம்பி ஐயா, பூமியில் மனிதன் பிறந்து விட்டால் நல்லதையே செய்ய வேண்டும், தீயதை செய்யக்கூடாது. அத்தனை போல இந்த சிகருடைய விளக்கம். இப்ப சொல்லுங்க. அது போல போகட்டும், அது போல போகட்டும். அடக்க அவன் விழுக்கம்
தம்பி ஆ. சரி, இல்ல அடக்கவன் வீக்கம் அடங்காமை ஆ. ஆறிரு வீழ்த்து விடுத்து விடும் விடும். தம்பி ஐயா. ஒரு மனிதனாக இருந்து விட்டால் ஆஹா. அடக்கம் என்பது தேவை உண்மையா? அடக்கம் இருந்தால் ஆஹா. நிறைய வாழ்வை தரும் ஆ. அடக்கம் இல்லை என்றால் ஆஹா. நாம் இருக்கும் வாழ்வை அழித்து விடும் அழித்து விடும். அதே போல ஆஹா. அடக்கம் ஆச்சாரத்தோடு ஆஹா. இந்த 4 பேர் இருந்தாலும் கூட்டம் தான் சபைதான். 4000 பேர் இருந்தாலும் சபை ஐயா. இந்த 4 பேர் இருந்தாலும் ஆஹா. எல்லாம் அமைதியா பார்க்கின்றார் பார்த்து நிற்கிறார். ஆமாய்யா. இவருடைய வாதத்திற்கும் ஆஹா. இந்த ஊர் மக்கள் ஆ. அவருடைய வாதத்திற்கும் ஆஹா. இன்னும் நாட்டாமை ஆ. கவுன்சிலர் ஆஹா. ஊர் தலைவர் ஆமா. அவருடைய வாதத்திற்கும் ஆ. நம் கப்பல் அடிக்கக்கூடிய அனைத்து உள்ளவர்களுக்கும் என் ஆறுயிர் தம்பி ஆஹா. யாரு தம்பி என் ஆறுயிர் தம்பி இப்பதான் அம்மா அடி கோட்டையடி மிருதக சக்கரவர்த்தி இங்க அடிக்காத கொல்லிக்கு அடிக்காத அடி கோட்டையடி மிருதக சக்கரவர்த்தி ஆமா. என் ஆறுயிர் தம்பி ஆஹா. கணபதி ஆ தம்பியுடைய வாதத்திற்கும் ஆமாய்யா. இன்னும் உனக்கும் ஆஹா. இத கூட்டி கொடுத்த வீராவுக்கு வாதத்திற்கும் இந்த சிறுவன் ஒரு ஊர் விளக்கிறான் நீ சொல்லவே தெரியுமா கூட்டி கொடுத்துன்னு கேட்கிறேன். ஆ, ஆ. ஐயா